மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா நம்முடைய இணைக்கிறார். சார் வணக்கம். ஆரம்பம் தொட்டே டெல்லிக்கு சென்று எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு ட்வீட் போடுறாரு, என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்னு. அதற்கு பிறகான செய்தியாளர் சந்திப்பின் போதும் அமித்ஷா என்டிஏ சர்க்கார் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா அதற்கு மாறான கருத்துக்களை அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இது எதை காட்டுது? உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுல அந்த என்டிஏ தலைமையில ஆட்சி அமைக்கணுங்கிற கான்செப்ட் 2024 நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் என்கிற நிலையில அன்றைக்கு தலைவராக இருந்த திரு அண்ணாமலை தொடர்ந்து அதை வலியுறுத்திட்டு இருக்காரு. 2026 என்டிஏ தலைமையில ஆட்சி. ஸோ அதோடு கூட்டணி அமைத்திருக்கிற டிடிவி தினகரனும் 2026 என்டிஏ தலைமையில தான் இங்க ஆட்சி அமையும் என்று நீங்க குறிப்பிட்டது மாதிரி டெல்லியில திரு எடப்பாடி பழனிசாமியை வரவழைத்து அங்க கூட்டணி தொடர்பான அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கி அவர் வெளியில வந்த உடனே அமித்ஷா ட்வீட் போட்டதும் அடுத்த நாள் போனதுமே இந்த என்டிஏ ஆட்சி அப்படிங்கிற கருத்தை முன்வைத்தார்கள். ஆனா என்டிஏ கூட்டணியில் அதிமுக தலைமையில தான் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் அமித்ஷா சொன்னதாக திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார். அதை வழிமொழிந்து தம்பித்துறையும் சொல்றாங்க. ஆனால் என்டிஏவுக்கு இந்த முறை கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் மேலோங்கி இருக்கிறது என்பது அமித்ஷாவுடைய பேட்டியிலிருந்து பாஜகவுடைய நிலைப்பாட்டிலிருந்து நம்ம தெளிவா உணர முடிகிறது. இதுக்கு என்ன காரணம்னா அதிமுக தற்போது பலகீனமாக இருக்கிறது. 2-3 பிரிவா ஓபிஎஸ் அமமுக என்று இந்த பலகீனமான அதிமுகவை தன் கட்டுக்குள் கொண்டு வந்து தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்றவாறு மாற்றிவிட முடியும் என்கிற நம்பிக்கை பாஜக. நீங்க கடந்த காலத்துல அதிமுகவோ திமுகவோ கூட்டணி ஆட்சி என்பது யாருமே ஒப்புக்கல. சரி, 80ல திமுகவோட அதுக்கான முயற்சி எடுத்தது சரியா வரல. ஆனால் இங்க தன்னுடைய தலைமையில் தங்களின் தலைமையில தான் தேர்தலை எதிர்கொள்வார்கள். அதிமுகவானாலும் திமுகவானாலும். அப்ப அதிமுக தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் 2026 தேர்தலை நாங்கள் சந்திப்போம் என்று சொன்ன பிறகு அதை வெளிப்படையாக திரு எடப்பாடி பழனிசாமி அப்போதே அறிவித்திருக்க வேண்டும். அவரு திரு அமித்ஷா இந்த கருத்தை வெளிப்படுத்திய அன்று இரவோ அல்லது மறுநாளோ பத்திரிகையாளர் சந்தித்து அல்லது அறிக்கை மூலமாக 2026 கூட்டணி ஆட்சி என்பது ஒருபோதும் கிடையாது, அதிமுக தலைமையில் தனித்து ஆட்சி அமைப்போம், எங்களோடு கூட்டணியில தான் இருக்குங்கிற கருத்தை சொல்லியிருக்கணும். ஒரு 5 நாட்கள் கழித்து திரு எடப்பாடி இந்த கருத்தை முன்வைக்கிறாரு. என்ன அழுத்தம் எங்கிருந்து வந்தது என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் என்டிஏவுடைய அந்த நெருக்கடி என்பது இருக்கிறது என்பதுதான் வெளிப்படை. ஒரு அதிகமான இடங்களை என்டிஏ பெற்று தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற முடியாத நிலை அதிமுகவுக்கு வந்தால் கூட்டணி ஆட்சி என்கிற நிர்பந்தம் அவங்களால செய்யப்படும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரு சாமர்த்தியமான நிலைப்பாட்டை 2006 2011 காலகட்டத்தில் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல. 94 96 இடங்கள்லாம் வெற்றி பெற்றாங்க. அந்த தினம் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருந்தது. காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வலியுறுத்தியிருந்தால், அழுத்தம் கொடுத்திருந்தால் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கும். ஆனால் கலைஞர் கருணாநிதியுடைய அந்த சாமர்த்தியத்தால 2 பேரையும் வெளியில இருந்து ஆதரவு தருகிறோம் என்கிற நிலைப்பாட்டோடு 5 ஆண்டுகள் அந்த ஆட்சியை கொண்டு போயிட்டார். இப்போதைய சூழல் என்பது திமுக தரப்பிலையுமே அந்த உள்ளூர் எண்ணங்கள் இருக்கிறது. 80ல கூட்டணி ஆட்சியை தவற விட்டுட்டோம், 2006 தவற விட்டுட்டோம், இந்த முறை திமுகவோடு கூட்டணி ஆட்சியில் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தாக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளை டெல்லியில அழுத்தம் கொடுக்குறாங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 2026 துணை முதலமைச்சர் செல்வ பிறந்தகையிலே போஸ்டர் ஓட்டுறாங்க. அப்ப அங்கேயும் அந்த கான்செப்ட் இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று விசிகாவும் பேசுகிறது. இப்போ அதிமுக தரப்பிலேயே என்டிஏ தலைமையிலான அதிமுக தலைமையில என்டிஏ ஆட்சி அப்படிங்கிற மாதிரி. என்டிஏ ஆட்சி என்றாலே கூட்டணியில பங்கு பெற வேண்டும் என்கிற உணர்வு தான். எனவே இந்த 2026 தேர்தல் என்பது உண்மையிலே ஒரு பிரச்சனைக்குரிய தேர்தல்களாக தான் நமக்கு பார்க்குது. போக போக இதனுடைய நிலைப்பாடு அதிமுகவுடைய உறுதியிலிருந்து தளர்வார்களா, பாஜக தன்னுடைய அந்த என்டிஏ கூட்டணி ஆட்சி என்கிற நிலையை உறுதிப்படுத்துமா அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும் சகோதரி.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.